இன்னைக்கு வர போது ஆடல் பாடலோடு வரேன். ஆடல் பாடலோடு வரேன். ஐயா என்ன முடியலங்க அரண்மனைக்கு வரக்கூடிய உடனே தினம் எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏடாடா சைலண்ட் 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 ஏற்கனவே உள்ள பயிற்சியத்துல வச்சு நல்லா தாங்க முடியல. பாராண்டா மறுபடியும் பாராண்டா வரக்கூடியவன் ஏடாடா கால தாமதம் அப்ப நீங்க கேக்குறீங்க. ஐயா நீங்கள் யார்? நாட்டுடைய எஜமான். நான் யார்? காவல்காரன். காவல்காரன் நான் நிக்கலாம். எஜமான் நீங்க நிக்கலாமா? அப்போ உட்காரு. நம்மள பயிற்சிக்காரே நினைச்சுட்டான் போயிட்டு. நம்ம மோசமான ஆளு வந்து சாதாரண ஆளு கிடையாது. யாரிங்க வந்தானோ குஞ்ச கட்சி மூடுவாரு. என்ன கருத்து? நாங்க எல்லாருமே பைத்தியம் தான். எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன்னா கால தாமதம் அப்படி நீங்க என்ன கேக்குறீங்க. ஐயா நான் காவல்காரன். நான் இவ்வளவு தூரத்துல நிக்கிறேன். நீங்க யார்? எஜமா அவ்வளவு தொலைவா உட்காந்துக்கிறீங்களா? நான் இங்க இருந்து பேச உனக்கு கேக்குமா? ஏன் வந்து நில்லு சொல்லு. என்ன கால தாமதம்? எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏனடா கால தாமதம் அப்படி நீங்க என்ன கேக்குறீங்க. ஐயா நான் காவல்காரன். காலப்ப கட்ட கேக்குதா போட்ட? ஐயா நான் காவல்காரங்க. காவல்காரன் நான் நிக்கலாம். நீங்க நிக்கலாமா? வாங்குறாங்க வேலைய. வரக்கூடியவன் ஏடா கால தமிழ் கேக்குறீங்க. ஐயா நான் ஊர்ல ஒரு 10,000 கடை வாங்கிட்டேன். ஆமா சத்தியமா ஊர்ல 10,000 கடை வாங்கிட்டேன். 10,000? ஆமா. இந்த கடங்கார ஜனதோரமா என் வீட்டாண்ட வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஆமா அடே இந்த கடத்தை எப்படி ஆச்சுன்னா குட்டா அவனு சொல்லிட்டு எங்க வீட்டை சுத்தி பாக்குறேன். எங்க வீட்டை மாடு அதிகம். எங்க வீட்டை மாடு அதிகம். ஆமாங்க. உங்க வீட்லயா? ஆமா. ஒரு 5 மாடு, அதை விட அதிகம். ஒரு 10 மாடு, அதை விட அதிகம். ஒரு 20 மாடு, அதை விட அதிகம். ஒரு 50 மாடு, அதை விட அதிகம். ஒரு 100 மாடு. அதை விட அதிகம். எவ்வளவு தானே அப்புறம்? ஒரே மாடுதான். இது ஏகப்பட்ட மாடு, அதிகமான மாடு. அந்த மாட்டை வித்தாச்சுன்னா இந்த கடங்காரங்கிட்ட கொடுத்து சொல்லிட்டு மாட்டை சந்தைக்கு ஓட்டி மாற. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தைக்கு ஓட்டி மாற மாடு விற்கவே இல்லை. என்னடா இது சொல்லிட்டு எங்க வீட்டு திண்ணமேல உட்காந்துரு யோசனை பண்ணி உட்காந்துங்கிற. இவர மாதிரி ஒரு பெரியவர் இருப்பார். அவரை மாதிரி ஒரு பெரியவர். யார மாதிரியா? அது உட்காந்துக்கிற இருப்பார். ஆமா பெரிய மனுஷன். சரி அவரை மாதிரி ஒரு பெரியவர் என்ன பண்ணாரு, எங்க வீட்டுக்கு எதிர் வீடு என்ன கூப்பிட்டாரு. தம்பிங்க வாடான்னு சொன்னாரு. ஐயா என்ன ஐயான்னு கேட்டேன். நீ தினதோரமா மாட்டை ஓட்டி மாத்த நான் பாக்குறேன், மாடு விக்கலையான்னு கேட்டாரு. ஆமா ஐயா என்ன படுத்து தெரியல, மாடு விக்கல நான் சொன்னேன். பெரிய மனுஷனாச்சா அவரு நான் சொன்னாரு. தம்பி மாட்டை சும்மா ஓட்டி போனா யாரும் வாங்க மாட்டாங்க, மாட்டை சேனையாக்கி ஓட்டிமா வாங்கிடுவாங்கன்னாரு. நான் பண்ண ஆசி பித்திரிக்கு மாட்டை ஓட்டி மாறேன். அது மாட்டு ஹாஸ்பிட்டல் இட்டு போனேன். கம்பி கட்டி வச்சுக்கிறாங்க. மாட்டை ஓட்டி போனேன். இந்த மாட்டை ஓட்டி போய் கம்பி உள்ள விட்டாங்க. அப்படியே மாடு நின்னுங்குது. ஏன் நிக்குது மாடு? டாக்டர் வந்தாருங்க. இந்த மாடு எட்டு ஒதுக்கல என்ன பண்ணாரு, எட்டு ஒதுக்காத அழகு குறுக்கல ஒரு கம்பியை விட்டாரு. சரி மாடு இப்படியே நின்னுங்குதுங்க. டாக்டர் வந்தாரு. கை குளோஸ் ஒண்ணு எடுத்துக்கினாரு, கையில போட்டாரு. மாட்டை அப்படியே தள்ளினே வந்தாரு. வந்து வாழை தூக்கிட்டாரு. பையா சாம்பார் வேவனே சாம்பார் வேவல கழுவ மாட்டான் போயிட்டு
மாடு சரி ஆகி போச்சுங்க. ஆய் பாச்சி மாட்டை ஓட்டி மாற போற வழியில 30,000 மாடு விட்டு போச்சு. போற வழியிலே 10,000 கலகார முச்சில போட்டேன். போட்டேன். 20,000 ஜோபில போட்டேன். போட்டேன். ஏமாத்திய எங்க அக்கா ஒண்ணு வயசுக்கு வந்து 18 வருஷமா வீட்டுல உட்காந்துக்கிறான். 18 வருஷம் வீட்டுல உட்காந்துக்கிறான். தினந்தோறமா மாப்பிள்ளைங்க வராங்க, பாக்குறாங்க, போயிடுறாங்க. வராங்க, பாக்குறாங்க, போயிடுறாங்க. ஏண்டா வராங்க, பாக்குறாங்க, விடுறாங்க, போயிடுறாங்க. ஏண்டா ஜாதகம் பாக்குறது தானே போய் நான் பாத்துங்க. ஐயோ சத்தியமா நான் பார்க்காத இடமே கிடையாது. உட்காந்து நான் காதுல ஊனுமா எங்க அக்கா சூப்பர் பிகரு. சூப்பர் பிகரா ஆமா, அழகா இருக்கும். அழகா இருக்கா. ஏண்டா காதுக்கு செவிடா யாருக்கு உக்காக்கு இந்த ஆளு ஒண்ணா சொல்லி ஒரு சூட்டு. ஏண்டா கண்ணுக்கு நீ கிராஸ் கண்ணா யாரு கண்ணு? அக்காவுக்கு எங்க அக்காக்கெல்லாம் கண்ணுலாம் இருக்குன்னு சொல்லாத. கலருடா கலரை பாக்கணுங்க. நானே லவ் பண்ணலாமான்னு தோணுது. ஆனா யாரும் தொடப்ப கட்டேன் அவ்வளோ கலர் இருக்க, அவ்வளவு அழகு. அவ்வளோ அழகு. இப்ப ஏன் வராங்க சாப்பிடுறாங்க போயிடுறாங்க? என்னடா இதுன்னு ஒண்ணும் தெரியாம எங்க வீட்டு தென்மேல வந்து யோசிக்கிறேன். அன்னைக்கு அந்த பெரியவர் சொன்னாரு பாரு, அவரு அவர் அப்படியே எதிரில வந்தாரு. வந்தாரு. அஜய் அன்னைக்கு இந்த பெரியவர் மாட்டுக்கே அந்த யோசனை சொன்னாரு. சொன்னாரு. மாட்டை ஓட்டி போய் சனியாக்கி ஓட்டி போய் சொன்னாரு. சொன்னாரு. நம்ம ஏன் நம்ம அக்காவை சனியாக்க கூடாது? அக்காவை சரியா கூடாது. வியாபாரம் ஆயிட்டு இருக்கு மோக்கா. நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் தான் நம்ம வீட்டுல அக்கா இருக்குது. ஒரு கட்டி பீடி பிடிப்பா மாட்டேது ஆள் எப்படி பாடும்போது அந்த அக்காவை எடுத்து வீட்டுக்கு போட்டுட்டு வரதுக்கு நேரம் என்னடா காலத்தாம கேட்டுக்கிற குட்டி. பையா அக்கா அக்கா ஆயி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்குது அக்கா. ஏய், ரோஜா நம்முடைய மதிவதனாபுரி நாட்டி வளர்ந்து கேட்க போகிறேன். வாடா. கேட்கும் கேள்விக்கு ஆ. தகுந்த விடை தகுதியில்லாமல் உரைக்க வேண்டும். அப்படியே ஐயா. ஒரு பிறகுடா. ஆ. அதனே, நலமதாயுரை, நலமதாயுரை, நிலமதாயுரை 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 நாட்டிலே நிலமதாயுரை 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 நாட்டிலே ஐயா. நம்முடைய மதிவதனாபுரி நாட்டில் இருக்கும் நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் ஆ. எந்த குறைபாடும் இல்லாமல் 400 மணி பொருளோடுமாக சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்களா? எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க. சீரும் சிறப்புடன் நல்ல மாதிரியா இருக்காங்க. குறைந்து பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. டேய், டேய், டேய். என்னதான் என்ன நினைச்சுக்கிறேன்? இல்ல என்னதான் சொல்லு, என்னதான் நினைச்சு சொல்லு சொல்லு. இந்த தாத்தாவை காட்டி கேட்டியா? வேணா பச்சை தண்ணி வாங்கி தர மாட்டான் பொட்டை நிலமதாயுரை 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 நாட்டிலே நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் அத்தனைக்கும் காலை நேர தவறாமல் தீப தூப அனாதரை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நலமற்று வருகிறார்களா? எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. குறைந்து பார்த்தாலும் குறை என்பதே கிடையாது. தலையும் மன்னன் சத்திரம். நிலமதாயுரை 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 நாட்டிலே நம்முடைய மதிவதனாபுரி நாட்டில் இருக்கும் சிறுவர் பிள்ளைகள் ஆமாம். பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் ஐயா, முறையிட்ட பார்த்தால் குறை என்பதே கிடையாது. கல்வி சாலை ஐயா. கேட்கும் கேள்விக்கு தடை இல்லாமல் விடை உரைத்தீர்கள் அல்லவா? ஆமாங்க. உங்களுடைய திறமையை நான் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். திறமையை பாராட்டுகிறேன். பாராட்டுகிறேன். சைலண்ட் சைலண்ட்.
இந்த மதிவதம் நாட்டில் அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து உடனே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தார். ஒரு மகன் பிறந்தார். அவன் பிறந்த உடனே அடே. மனைவி நாட்டை விட்டு விண்ணோடு சென்று விட்டார். அடடே. பிறகு அந்த குழந்தை நானூறு பேரை பொழுது வண்ணமாக இன்னும் சிறப்புடன் கண் இமை எப்படி காத்து வருகிறதோ அதுபோல் என்னுடைய மகனை சிவமணி வளர்த்தி ஆமாங்க. படிப்பதற்கு அடடே. இன்று தாய் ஒருவர் நிகழ்ச்சி ஆமாங்க. நடத்தி மகனை சந்திக்க வேண்டும் அல்லவா? புறப்படுவதை சந்திக்கலாம்.